என்ற முனிவருக்கு 2 மனைவியர். மூத்தவளுடைய மகன்தான் குபேரன். இளையவள் ஓர் அரக்கி. அதனால் அவளுக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் என 3 மகன்களும் சூர்பனகை என்ற பெண்ணும் பிறந்தார்கள். ஆரம்பத்தில் இலங்கையை பெரும் புகழுடன் குபேரன் தான் ஆட்சி செய்து வந்தான். இது குபேரனுடைய சிறிய தாய்க்கு பிடிக்கவில்லை. எனவே தன் மகன்களை அழைத்து, நீங்கள் தான் இந்த இலங்கையை ஆள வேண்டும், அதற்கு நீங்கள் ஆவணம் செய்யுங்கள் என்று கூறினார். எனவே அவர்கள் கானகம் சென்று பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் இருந்தனர். அப்போது அவர்களின் தவத்தை மெச்சிய பிரம்மன் அவர்கள் முன்பாக தோன்றி, என்ன வர வேண்டும் கேள் என்றார். அதற்கு ராவணன், நாங்கள் வலிமை பெற்று இந்த நாட்டினை ஆள வேண்டும் என்றான். பிரம்மனும் அவர்கள் விரும்பியபடியே வரத்தை அளித்தார். இவ்வாறு வலிமை பெற்ற ராவணன், கும்பகர்ணன் ஆகியோர் குபேரனை எதிர்த்து தோற்கடித்தனர். அவனை இலங்கையை விட்டே விரட்டினார்கள். குபேரனுடைய புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினார்கள். குபேரனுக்கு யாரேனும் அடைக்கலம் கொடுத்தால் அவர்களை கொல்வதாக அறிவிக்கவே யாரும்